வரப்போகுது. மிஸ் பண்ணாம பாருங்க பூ. ரொம்ப ஜாலியா இருக்கும். அஸ்வின் வேற வரப்போறான். காமெடிக்கு கதைக்கு ஒண்ணுக்கு பஞ்சம் இருக்காது. ரொம்ப விறுவிறுப்பாவும் சுறுசுறுப்பாவும் கதை போகுது. கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பூ. உடம்புக்கு எப்படி இருக்கு? எப்ப தம்பிங்க வாயா? எப்ப ஐயா முழிச்சு எதுவும் கேட்டவளையா? மருந்து மாத்திரை எதுவும் குடுத்தியா? அப்படியாப்பா, குடிச்சிட்டு தான் தூங்கியாவளோ? சரியா, நல்லா உறங்கி முழிக்கட்டும். வாங்கிட்டு ஒண்ணு சொல்லணும் பாத்துக்க. ஐயா வேலைக்கு யாராவது கிடைப்பாவளா? இந்த தோட்டத்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க ஒரு ஆள் தேவைப்படுது பாத்துக்க. இவையதான் எல்லா கணக்கு வழக்கையும் பாத்துக்கிட்டு இருந்தாவ. உடம்புக்கு முடியாம படுத்த பிறகு என் மகன் இலையவே பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது வேலைக்கு. உனக்கு தெரிஞ்ச யாராவது ஆள் இருந்தா சொல்லியா? ஏன்பா சம்பளத்தை வாங்கிட்டு நின்றுலான்னு பாக்குறியோ? உங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமாப்பு. சரி ஐயா, மகன்கிட்ட சொல்லி ஐயாவை பாத்துக்கையா, நல்ல பக்கத்துல இருந்து கம்பீரமா சுத்திட்டு நின்று மனுஷன் இப்படி கட்டிலே படுத்து கிடக்காவ. இது பார்க்க பார்க்க மனசு ரொம்ப வலிக்குதியா. என்னைக்கு சரியாவே நல்லா எலும்பி நடமாட போறவளோ தெரியல. சரி பூ, பாத்துக்க. என்னல பத்ராளி? எனக்கு இந்த விஷயம் மனசு போட்டு உறுத்திக்கிட்டே கிடக்குது பாத்துக்கிடுங்க. என்னல மனசு உறுத்துது? அத்தானே நம்பிக்கை வந்தா கண்டிப்பா சொத்து அவிய கையில ஒப்படைச்சிருப்பாவ. அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துல உள்ள பிள்ளைகள் மேல யார் மேலயும் நம்பிக்கை வராம போச்சு அத்தானுக்கு. இல்ல நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளை தான் பெத்துட்டோமா? பத்ராளி இந்த மாதிரிலாம் பேசாத. அவிய மனசுல என்ன நினைச்சாலும் தெரியல. திடீர்னு உடம்புக்கு வேற சரியில்லாம படுத்துட்டாவல்ல. என்னால இது என் மனசு போட்டு உறுத்திட்டே கிடக்குதுக்கா. ஒண்ணு உங்க மகன் மூத்தவங்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும், இல்ல ஏன் புருஷன்கிட்டயாவது ஒப்படைச்சிருக்கணும். இல்லனா என் மாவன நல்ல பாய்ச்சிருக்கானா அவளோட கையிலயாவது ஒப்படைச்சிருக்கணும். ரெண்டுத்துக்கு இல்லாம இப்படி பண்ணிட்டாங்களே அப்பா. மனசே சரியில்லை. கேட்கவே பார்க்கவே என்ன நினைப்பாவே? பத்ராளி இதுல நினைக்க என்ன இருக்கு? என் பேர்ல தானே இருக்கு இப்போ உயிலு. பக்கத்து வீட்டுக்காரங்க பேர்லயே எழுதி இருக்கு. இதுக்கு எதுக்கு உனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தல இருக்கு? யார் ஒண்ணு வந்து கேட்க போறவே? அத பத்திலாம் ஒண்ணும் நினைச்சு கவலைப்படாத. யார் பேர்லயா ஒரு நாளைக்கு எழுதி வைக்கதான் போறேன். சொத்து பிரியாம இருக்கணும், கட்டி ஆள்றதுக்கு ஒரு பயம் வேணும், அவ்வளவுதான். எனக்குமே இப்போ யார் மேலயுமே நம்பிக்கை இல்லாம தான் இருக்கு. அவியலுக்கும் அந்த மாதிரிதான் இருந்துக்கும். அதனாலதான் யார் பேர்லயும் எழுதல. போக போகதான் தெரியும். நான் இனிமே எல்லாரையும் கவனமா கொஞ்சம் கவனிப்பேன்ல. அதனாலதான் இப்ப அவியல பாக்கிறதுக்கு ஆளை போட்டு வச்சிருக்கு. சரிதான்க்கா, இத்தனை பிள்ளைல இருந்து அது பேர்ல எழுதலையேன்னு மத்தவிய பேசுவாங்கல்ல. பேசுவதே 1000 பேசுவாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமா முடிவெடுக்கணும். நான் தான் என் பிள்ளைகளோட பத்தியே சொல்லியல்ல. என் பயல்வ சரியா இருந்தா மருமக்கு மாதிரி சரியில்லை, மருமக சரி இருந்தா என் பயல்வ சரியில்லை. ஒண்ணு விவரம் இல்ல, பொறுப்பு இல்ல, எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவனும் பொறுப்பாதான் இருக்கான். ஆனா இவ்வளவு பெரிய சொத்தை கட்டி ஆளதுக்கு பொறுப்பு இருக்கான்னு தெரியலையே. பாப்பம் பத்ராளி. என் மகன் சின்னவன் காணாம போயிட்டான்ல, அந்த பையன் இருந்திருந்தா ஒரு சமயம் பொறுப்பா இருந்திருப்பானோ என்னமோ. பொம்பளை பிள்ளைகளும் ஒன்னும் பொறுப்பு இல்ல. அந்த பையன் இருக்கானோ இல்லையோ, அதை எதுக்கு நினைச்சிட்டு கிடக்குறியே? இங்க பாரு பத்ராளி, அப்படிலாம் பேசாத. என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லாதான் இருப்பான். அப்ப அந்த பையன் இருக்கானான்னு தேடி பாப்போமா? அப்படியே பேப்பர்ல விளம்பரம் கொடுப்போமா? சின்ன வயசுல விளம்பரம் கொடுத்தீங்களா அதே மாதிரி? உடனே கொடுத்தோம், அப்பவே கிடைக்கலையே. இப்ப விளம்பரம் கொடுத்தா கிடைப்பானோ என்னமோ? கிடைப்பாக்கா, ஒரு முயற்சி பண்ணி பாப்போமே. கொடுத்துதான் பாப்போமே. பையன் கிடைச்சிட்டானா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அது மட்டும் நடந்துட்டா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு பத்ராளி? என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டானாலே போதும், நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். என் புருஷனும் படுத்த படுக்க விட்டு எழுந்துருவாங்க. சரிக்கா, அப்ப சீக்கிரமா விளம்பரத்தை கொடுத்துருவான். கதிர், நீயா?
நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. மச்சி வேலை வெட்டி இருக்கான்னு போறியா இல்லனா வீட்ல தான் சும்மா உட்கார்ந்திருக்கியா? எப்படிடா கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? வீட்டுலதான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். தெரியுதுடா, எல்லாம் நேரா கண்ணா தெரியுதுடா எனக்கு. சரிடா கதிர், நீ என்ன பண்ற? நானா ஒரு சூப்பரான வேலைய பார்த்துட்டு இருக்கேன் மச்சான். அப்படியா, வேலையில சேர்ந்துட்டியா? டே கதிரு, காலேஜ் வரைக்கும் படிச்சு எனக்கே வேலை கிடைக்கல. 12வது ஃபெயிலு, உனக்கு எப்படிடா வேலை கிடைச்சிச்சு? மச்சி 12th ஃபெயில் ஆனதுனால எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. நானே காலேஜ் படிச்சு முடிச்சிருந்தேன்னு வச்சுக்க. உன்ன மாதிரி தான் நான் கையில தூக்கி தேர்ந்தெடுமா வந்திருக்கணும். ஏய் என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? ஆமாடா, நான் வேலையில செட்டில் ஆயிட்டேன். நீ என்னடா இன்னும் வேலை தேடி சுத்திட்டு இருக்க? அதுதான் சொல்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்டா? மச்சான், நான் வேலைக்கு சேர்ந்த இடத்துல ஒரு வேலை இருக்குடா. நீ வரியா? உன்னை நானே வேலைக்கு சேர்த்து விடுறேன். பாத்தியாடா என் நேரத்தை? 12வது ஃபெயிலு நீ, டிகிரி ஹோல்டர் நான். எனக்கு நீ வேலை வாங்கி தர, இதெல்லாம் நேர கொடுமைடா. ஆமா, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அதான் மச்சி, ஒரு வயசான பெரியவரை பார்த்துக்கணும். அதான் என்னோட வேலை. கிட்டத்தட்ட முதியோர் இல்லம் தான். அங்க நிறைய பேர் பார்த்துக்கணும். இங்க ஒரே ஒருத்தர் பார்த்துக்கிட்டா போதும். அப்புறம் மிச்ச நேரம்லாம் திங்கணும், அவ்வளவுதான்டா. டேய் கதிர், அந்த வேலைக்கு என்ன என்ன கூப்பிடுற? சீச்சி, இந்த வேலைக்கு உன்னை கூப்பிடுவேனா? யார் வந்தாலும் இந்த வேலையில விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேனா? நீ படிச்சு பட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்க. உனக்கு தகுந்த மாதிரி இங்க கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான். வரியாடா? கணக்கு விளக்கு பார்க்கணுமா? என்ன கம்பெனி? சூர்யா, கம்பெனி கம்பெனிலாம் கிடையாது. இது ஒரு கிராமம்டா. இங்க ஒரு பண்ணை வீடு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அங்க ஏகப்பட்ட ஆட்கள் வேலையும் செய்றாங்க. அதுக்கு தான் வரவு செலவு கணக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான். என்னடா சொல்ற? நான் ஒரு பெரிய கம்பெனியா இருக்கும்னு நினைச்சேன். நீ என்னடானா சிம்பிளா ஒரு வில்லேஜுக்கு வான்னு சொல்ற? டேய், வந்து பாரு, அதுக்கு பிறகு தெரியும் சிம்பிளா பிரமாண்டமானு. ஏகப்பட்ட சொத்து இருக்கு இவங்களுக்கு. எதை எதை எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியாம தலைமுடி பிச்சுட்டு அவ்வளவு பேர் அலையறாங்க. நான் இப்ப ஒரு பெரியவரை பார்த்துட்டு இருக்கேன்ல, அவர்தான் இதெல்லாம் பொறுப்பா பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்ப அவர் முடியாம படுத்துட்டாரு. அதான்டா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேலைக்கு தேடுறாங்க. நீ இங்க வா மச்சான், செம்ம ஜாலியா இருக்கும். என்ன சொல்ற, வரியா? டேய் கதிரு, வில்லேஜுக்குலாம் எங்க மம்மி டாடி விட மாட்டாங்களே. வெளியூர்ல எங்கேயும் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாடா, பார்த்துக்கலாம் நம்ம. நீ எதுக்கு வில்லேஜ் கிராமம்லாம் சொல்லிட்டு இருக்க? கதிர், வந்தா வேலை கன்ஃபார்ம் தானே? வேலையும் கன்ஃபார்ம், சம்பளமும் கன்ஃபார்ம், திங்கிறது தங்குறது எல்லாம் கன்ஃபார்ம். நீ வந்தா மட்டும் போறடா, இங்க கம்பெனிக்கு ஆள் இல்ல. கதிர், வேலை பிடிச்சிருந்தாதான் செய்வேன். இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த வில்லேஜ் வந்து பாக்குறேன். சரிடா, சீக்கிரமா வா. உனக்காக I'm waiting. சரிடா கதிர், பாரு. ஐயோ, சொத்து வரப்போகுது, சொத்து வரப்போகுது, சொத்து வரப்போகுது. என் பிள்ளைகளெல்லாம் நான் தங்க மேல பத்தி வச்சிருக்கேன். அது தங்கமான குடத்துக்கு அது பேர்ல எல்லாம் சொத்து வந்துரும். அதுக்கு ஒரு நான் அன்னபூர்ணியில பெரிய கோடீஸ்வரி. அன்னபூர்ணி, என்னங்க? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா? பேர் எதுவும் மாத்த போறியோ? ஐயையே, நான் மாத்தலங்க, சீக்கிரமா மாறப்போகுது. என்ன சொல்ற அன்னபூர்ணி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏங்க, சொத்து வரப்போகுது, சொத்து வரப்போகுது. ஆமா, சொத்து வரும் சொத்து. இந்த வீட்டை தவிர நம்மளுக்கு என்ன இருக்கு? ஐயோ, அப்படி சொல்லாங்க, அப்படி சொல்லாங்க. கண்ணு கேட்டு தூர வரைக்கும் என்ன நம்ம சொத்து தான். எங்க அண்ணன் சொத்து வரப்போகுது, எங்க அண்ணன் சொத்து வரப்போகுது. என்ன சொல்ற அன்னபூர்ணி? சொத்தை பிரிக்க போறாப்ல? உனக்கு அப்ப பங்கு வருமோ? உங்க அப்பா தான் பிரிக்கவே கூடாதுன்னு தெளிவா சொன்னாப்ல. உங்க அண்ணன் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ உங்க அண்ணனுக்கு முடியலன்ட்ட உடனே சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டாப்லோ. ஐயோ, இல்லங்க, இல்லங்க. எங்க குடும்ப சொத்து எனக்கு தெரியாது. வேற எதுக்கு அப்படி பேசுறா? சொத்து வருது சொத்து வருதுன்னு. அந்த சொத்துல ஒரு பாகத்தை எனக்கு எழுதி வச்சிருந்தா கூட விவசாயம் பண்ணி நான் நல்லா இருந்திருப்பேன். இப்ப அடுத்தவன்ட்ட போய் கூலி வேலை செஞ்சுட்டு பொழைச்சிட்டு கிடக்க வேண்டியிருக்கு. எங்க அண்ணன் அவர் தோட்டத்துல இருந்து வேலை செஞ்சேன்னு எத்தனை தடவை கூப்பிட்டாரு. நீங்க என்னடா உங்க கௌரவம் முக்கியன்னு அடுத்த தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு கிடக்குறியா? அன்னபூர்ணி, அவைய வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளைய போய் உட்கார்ந்துட்டு என் கௌரவத்தை கெடுத்துட்டு இருக்க சொல்றியோ? அப்படிலாம் அங்க போய் என்னால இருக்க முடியாது. ஏங்க, இத்தனை வருஷத்துக்கு பிறகு கௌரவம் கௌரவம் கௌரவத்தை பாத்துக்கிறது எப்படி? அப்படின்னாலும் உங்க கௌரவத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைகளுக்கும் பங்கு உண்டு சொத்து உண்டுன்னு சொல்லிட்டாவே. அப்படியா? பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துறியாவ்லமோ? ஐயா, எப்படி பிரிப்பாவே? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, பிரிக்க மாட்டாருன்னு. அதாவது நம்ம பிள்ளைகளோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொத்தை எழுதி வச்சிருவாங்களாம். ஆள்ற தகுதியோட இருக்குதா நம்ம பிள்ளைகள் தான் பாப்பாவலாம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க. கண்டிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு தான் சொத்து வரும். அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அன்னபூர்ணி, அது எப்படி அவிய பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம பிள்ளைகள் பேர்ல எழுதி வைப்பாவ சொத்த? என்ன பேசுறா நீ? ஏங்க, எங்க அண்ணன் குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவரே எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தான் பாப்பாரு, யாரும் பிரிச்சு பார்க்க மாட்டாரு. அதனால நம்ம பிள்ளைகளை, எங்க அண்ணன் பிள்ளைகளை, எங்க சின்ன பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளும் சேர்த்தாங்க சொல்லியிருக்காரு. அப்படிதான் உயிரை வச்சிருக்காரா? அன்னபூர்ணி, இதெல்லாம் எங்கேயாவது கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா? ஆம்பளை பிள்ளைகளுக்கு எழுதுவாரு. நம்மளே இங்க பொட்ட பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கோம். நம்ம பிள்ளைகள் பேர்ல எப்படி எழுதுவாரு? ஏங்க, உயிர் பிரகாரம் அப்படிதான் எழுதுவாருங்க. அதாவது எல்லா சொத்தையும் ஆள்றதுக்கு தகுதி இருக்காங்க மட்டும் தான் பாப்பாவலாம். நம்ம பிள்ளைகளுக்கு தகுதி ஏகப்பட்ட தகுதி இருக்கு. நான் பிள்ளைகளை கூட்டிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேங்க. நீங்களும் அப்பப்ப வாங்க போங்க. அன்னபூர்ணி, இதெல்லாம் சரியில்லை. நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. இதனால கௌரவமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நீ அங்க போய் இருக்கேன்னு சொல்றதுலாம் எனக்கு சரியா தெரியல. அதெல்லாம் போக கூடாது. ஏங்க, எங்க அண்ணன் உடம்பு சரியில்லாம கிடக்காரு. இந்த நேரத்துல கூட போகல எப்படி? அங்கே போய் கிடந்தாதான் நம்ம பிள்ளைகளோட பணத்தை அறிவாங்க. சொத்து நம்ம பிள்ளைகளுக்கு வரணும்னா அங்க போய் கிடக்குறங்க. இங்கே கிடந்துச்சுன்னா சொத்துல ஒரு ஜோரோடு கூட கிடைக்காது.
அன்னபூர்ணி அதுக்காக வயசு பிள்ளைகளை கூட்டிட்டு இப்படி வீடு வீடா போவியோ? இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்கல. ஏங்க அது யார் வீடு நினைச்சே? நான் பிறந்த வீடு. இப்போ எங்க அண்ணன் வீடு. அது மட்டும் இல்லாம எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த வீட்ல. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து உரிமை இருக்கு. எங்க மைனி தான் போன் போட்டு வாங்கி கொடுத்தாவே. அவியல கூப்பிட்டாவ? ஆமா, வேற யார் கூப்பிடுவா? சரி அன்னபூர்ணி, அவிய சொத்து எழுதி வைக்கலன்னா அங்க போய் தங்கினதெல்லாம் வேஸ்டா தானே ஆகும். ஏன் வேஸ்ட் ஆகுது? அதெல்லாம் ஒண்ணும் வேஸ்ட் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எங்க மைனி தான் பாத்துக்குறாவே. கொஞ்ச நாளைக்கு போய் இருந்து பாக்கேன். சரி வரேன் தெரிஞ்சா ஓடி வந்துருவேன். அன்னபூர்ணி என்னமோ தெரியல, நீ சொல்றதுல எனக்கு சரியா படல. ஒரேடியா அங்க போய் தங்கிறாத, வந்து போய் இரு. சரிங்க சரி. எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. சொத்து நம்மளுக்கு தான். நம்மளுக்கு சொத்து வருதோ இல்லையோ, கெட்ட பேர் வந்துடாம அதை சொல்லிட்டேன். நீ அங்க போய் அதை பண்ற இதை பண்றேன்னு எனக்கு கெட்ட பேர் இழுத்து விட்டுறாத. எங்க இருந்தாலும் நம்ம கௌரவமா இருக்கணும், நம்ம பிள்ளைகளும் கௌரவமா இருக்கணும் சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டாலும் இத்தனை நாள் நான் அப்படிதான் இருந்திருக்கேன். என் பிள்ளைகளையும் கௌரவமா தான் வளர்த்திருக்கேன். சொத்து கித்துன்னு அங்க போய் இருந்துட்டு என் பிள்ளைகளுக்கு கெட்ட பேர் வர்றதை நான் விரும்பல. ஏங்க அத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். வேற வீட்டுக்கு போறேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போறேன். அங்க போய் இருக்கையில என்ன கெட்ட பேர் வந்துற போகுது? கடல் மாதிரி வீடு. வீடு இல்ல அரண்மனை. அங்க போய் இருக்கையில என்ன குறை வந்துற போகுது? என்ன தப்பு நடந்துற போகுது? நீங்க எதுவும் நினைக்காங்க. எல்லாம் சரியா நடக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ண அன்னபூர்ணி, ஆனா நான் அந்த வீட்டுக்கு வரல. என்னது மச்சான் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒரு நாள் தெரிஞ்சுக்க மாட்டாரு. என்னால இதுலயே இருந்து 5 கம்பத்துக்கு அல்லாடிட்டு கிடக்க முடியுமா? அதனால தான் மைனி வச்ச நாடு ஒரு பையன் சொன்னேன். கருப்பு தான் வந்து போனா. அதை சொன்ன விடுவாரா? மைனி சொன்னா நாடு வாய் அடிச்சு போறாரு. ஐயோ சொத்து வரப்போகுது, சொத்து வரப்போகுது. ஐ சொத்து வரதுனால என் பிள்ளை வந்துட்டாளே. என் தங்க கட்டி வயிறு குட்டி. போமா சீக்கிரம் கிளம்பி ஓடி வந்துருமா. தேவையான துணிமணி எல்லாம் அள்ளி வச்சுக்கமா. எதுக்குமா? அதுமா சொத்து வரப்போகுதுமா, சொத்து வரப்போகுது. என்னம்மா சொல்றா? சொத்து வரப்போகுதா? ஆமாமா ஆமாமா சொத்து வரப்போகுதுமா. அது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறைய வரப்போகுது. என்னம்மா சொல்றா? சொத்து வாங்குற அளவுக்கு அவ்வளவு பணம் வந்துட்டா? வரப்போகுதுமா வரப்போகுது. ஓடி போய் உன் துணிமணி எல்லாம் ஒரு பையில அமுக்கி எடுத்து வந்துருமா. தங்கச்சியை அப்படியே கிளம்பி வரச்சலுமா. எங்கம்மா போறோம்? மாமா வீட்டுக்குமா. நம்ம மாமா வீட்டுக்கு. அதான் தங்கச்சி மாமா வீட்டுக்கு போக முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பியே. அதுக்காக நேரம் வந்துட்டுமா. ஏம்மா அப்பா போக கூடாதுன்னு சொல்லுவாங்களே. ஐ கிடக்காமா பேச்சல கேட்டுட்டு கிடக்க முடியுமா என்ன? எப்பவுமே பழைய பஞ்சாங்கம். ஆர்த்தமாவே அடிச்சு கிடப்பாவே. இப்பதான் உங்க மாமா வீட்டுக்கு போறதுக்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வந்திருக்கு. மாமா வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கும்போது வலது காலத்துக்கு ஏத்தி போகணும் தெரியுமா? எதுக்குமா? அதெல்லாம் இப்ப சொன்னா புரியாதுமா. போக புரியும். போமா டக்கு புக்கு எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு கிளம்பு ஓடு. சரி உனக்கு அன்னைக்கு ஒரே ஒரு சேலை தைச்சாலும் போதும். தங்கச்சிக்கு ஒரு 4 துணி எடுத்து வச்சுக்கமா. காலேஜ் போகணும்ல, பேக்லாம் எடுத்துட்டு வரணுமா? ஆமா 2 பேக் எடுத்து வச்சிருங்க. ஏம்மா அப்படின்னா எத்தனை நாள் அங்க இருப்போம்? அதுவா அம்மா பரவ சொல்லியம்மா. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வாங்க கிளம்பு. சரிம்மா. ஐயோ நல்ல காலம் பிறந்துட்டு, நல்ல காலம் பிறந்துட்டு. நம்ம வீட்டுக்கு சொத்து வரப்போகுது, சொத்து வரப்போகுது. நான் கோடீஸ்வரியாக போறேன். மம்மி, டாடி. என்னப்பா சூர்யா வந்து உட்காரு. மம்மி, நான் அவசரமா கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் மம்மி. இன்டர்வியூவா? என்னப்பா? அது வந்து மம்மி, என் ஃப்ரெண்டு போன் பண்ணான். அவன் அங்கதான் வேலை செய்யறானா. அங்க எனக்கும் வேலை இருக்குன்னு சொன்னா மம்மி. அதனால நானும் போயிட்டு வரேன். வேலை கிடைச்சிச்சுன்னா அங்க போய் தங்கி இருந்து வேலை பாக்குற மாதிரி இருக்கும் மம்மி. ஐயோ வேண்டாப்பா. அந்த மாதிரி வேலைக்கு நீ இன்டர்வியூக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. வீட்லயே இரு. நீ எப்பவுமே இந்த கண்ணு முன்னாடியே இருக்கணும்பா. எங்கயாவது பக்கத்துல வேலைக்கு போயிட்டு சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி வேலை இருந்தா கம்மியான சம்பளம்னாலும் பரவாயில்ல போப்பா. தங்கி இருந்து வேலை பாக்குற மாதிரிலாம் வேலை வேண்டாப்பா சூர்யா. டாடி, மம்மி கிட்ட சொல்லுங்க டாடி. நானும் எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு. எனக்கு அந்த வேலை பிடிக்கல, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கல. நானும் எவ்வளவு நாள் தான் இப்படி சும்மா சுத்திட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. அதனால என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கா மம்மி, அங்கேயாவது போய் நான் வேலை பாக்குறேனே. நான் வாரத்துக்கு ஒருக்க உங்களை வந்து பார்க்க வருவேன். இல்லப்பா, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தான். நீயும் அங்க போற இங்க போறேன்னு எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்ற. இது என்னப்பா நியாயம்? டாடி, நான் இன்டர்வியூக்கு தானே போறேன்னு சொன்னேன். எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க? நானும் ஏதாவது வேலை செஞ்சு உங்களை பாத்துக்கணும்ல. நீங்களே எவ்வளவு காலம் தான் எனக்காக கஷ்டப்படுவீங்க டாடி. எப்பா சூர்யா உன்னை பாத்துக்கிறதுல எங்களுக்கு என்னப்பா கஷ்டம்? நீ எங்களை விட்டுட்டு போறதுதான்ப்பா கஷ்டமா இருக்கு. மம்மி, இன்டர்வியூக்கு தானே போறேன். வேலை கிடைச்சிச்சுன்னா பாத்துக்கலாம். கொஞ்ச நாள் அங்க வேலை பாக்குறேன். இங்க எங்கேயாவது நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா இங்க வந்துடுறேன் மம்மி. எனக்கு அந்த வேலை பிடிச்சிருந்தா உங்களை அங்கேயே கூட்டிட்டு போயிடுறேன் மம்மி. சூர்யா, நீ எங்களை விட்டு தள்ளி போய் வேலை பாக்குறது எங்களுக்கு பிடிக்கலப்பா. நல்லதோ கெட்டதோ கூடவே இருந்துட்டா நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். நீ தூரத்துல இருந்தா சாப்பிட்டியோ இல்லையோ எப்படி இருக்கியோன்னு நினைச்சு எங்களுக்கு கவலையா இருக்கும். எங்களாலேயும் இங்க நிம்மதியா இருக்க முடியாது. இது மட்டும் வேண்டாப்பா, வேற ஏதாவது சொல்ல. டாடி, நீங்களாவது இனி புரிஞ்சுக்கோங்க டாடி. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா நான் இன்டர்வியூக்கு தான் போறேன் டாடி. போயிட்டு வரனே ப்ளீஸ் டாடி. நானும் எவ்வளவு நேரம் தான் இப்படி சும்மாவே உட்காந்துருக்க முடியும்? நானும் ஏதாவது வேலைக்கு போகணும் டாடி. பிடிக்கலன்னா வந்துடுறேன். நான் எங்க இருந்தாலும் உங்க ஞாபகத்தோட தான் இருப்பேன் டாடி. மம்மி ப்ளீஸ் மம்மி, என் செல்ல மம்மி இல்ல. சரிப்பா நீ ஆசைப்படுறா.
உன் ஆசைக்கு ஒரு நாள் நாங்க குறுக்க நிக்க மாட்டோம். ஆனா வாரம் வந்துடணும் சரியா? கண்டிப்பா வருவேன் மம்மி. எப்பெல்லாம் எனக்கு லீவ் இருக்கோ அப்பெல்லாம் கண்டிப்பா இங்க வந்துருவேன். சூர்யா, உன்னைய பார்க்காம உங்க அம்மா இருந்துக்கிட மாட்டாப்பா. உனக்கு அந்த வேலை பிடிச்சி போச்சுன்னா எங்களுக்கு அங்க ஒரு வீடு பாருப்பா, நாங்களும் அங்கேயே வந்துடுறோம். நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கலாம், நீ அங்க இருந்து வேலைக்கு போ. சரி டாடி, நான் இன்டர்வியூ கிளம்புறேன் டாடி. சரிப்பா.